ஒரு டாபிக் வந்து சேஃப்டி இண்டக்ஷன் ட்ரைனிங். இண்டக்ஷன் ட்ரைனிங் அப்படின்னா இந்த கம்பெனிக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ண போகிறீங்க ஓகேங்களா. ஒரு சில பேர் வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ டிப்ளமோ முடிச்சுட்டு வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கடுத்து இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்கலாம். ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க உள்ளே வர்றாங்க அப்படின்னா கன்சர்ன் டிபார்ட்மெண்ட், இப்போ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்னா ப்ரொடக்ஷன் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொடக்ஷன் ரிலேட்டடான ஒர்க்கு வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி மெயின்டெனன்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இது வந்து ஓவராலாக சேஃப்டி இண்டக்ஷன் ட்ரைனிங். ஸோ நம்ம கம்பெனியை பற்றி ஒரு அவேர்னஸ் தான் சேஃப்டி இண்டக்ஷன் ட்ரைனிங் அப்படிங்கிறது தான். சேஃப்டினா என்னப்பா, நீ பண்ணுற ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்லையுமே நீ எப்படி சேஃப்டியாக இருக்க, நம்ம எப்போவுமே சேஃபாக இருக்கணும். ஓகே, ஆபத்தான இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. நம்ம கம்பெனியில் என்னென்ன ஆபத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அதுலேருந்து எப்படி சேஃப்டியாக இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபயர் அப்படிங்கிறது நம்மளால தான் உருவாக்கப்படும். மென்மேட், நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரியில் வரும் சரிங்களா. மனிதனால் உருவாக்கப்படுறது, இன்னொன்று நேச்சராக உருவாகுறது. அது உருவாகிறதுக்கு 3 எலமெண்ட் தேவை சரிங்களா. ஃபயர் ட்ரையாங்கிள், யாருக்கு அதை தெரியுமா? ஆக்சிஜன் வேறு, இதுதான் ஃபயர் ட்ரையாங்கிள். ஃபயர் எப்படி உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 3 எலமெண்ட் இருந்தால் மட்டும்தான் உருவாகும். ஒன்று ஆக்சிஜன். ஃபயர் உருவாகிறதுக்கு 16.5 இருந்தாலே ஃபயர் வந்து கிரியேட் ஆகிரும். நம்ம ப்ரீத் பண்ண முடியாத இடத்துல கூட தீ வந்து உருவாகும் அப்படிங்கிறது தான் ஆக்சிஜன். அதுக்கடுத்து ஹீட் அப்படின்னா வெப்பம். ஒன்று சன்லைட்டாக இருக்கலாம் அல்லது நெருப்பாக இருக்கலாம். பெட்ரோல், டீசல், எரியக்கூடிய பொருள் எல்லாமே இது ஃபியூயல் தான் சரிங்களா. இந்த 3 எலமெண்ட் இருந்தால் மட்டும்தான் ஃபயர் வந்து உருவாகும். இந்த 3 எலமெண்ட் இல்லாமல் ஃபயர் உருவாகும். இப்போ ஃபாரஸ்ட் ஃபயரே எடுத்துக்கணும். 2 ட்ரீஸ் வந்து உராய்வில் ஒரு ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த 2 ட்ரீ மட்டும் எரிஞ்சு நின்றுமா? அடுத்து 100, அடுத்து அது ஸ்ப்ரெட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸ்டார்டிங் ஃபயர் உருவாயிடுச்சு அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் ஆஃப் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அது மொத்த பொருளுமே, எரிபொருள் எல்லாமே எரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃபயர் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஃபயர் உருவாயிடுச்சு அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல எதை நம்ம ரிமூவ் பண்ண முடியுமோ அதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபயர் வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். எப்படி ஃபயரை வந்து அணைக்கலாம் அப்படின்னு, கூலிங்னா ஹீட்டை ரிமூவ் பண்ணுறது. அங்கே ஹீட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒன்று வந்து வாட்டரை ஊற்றி ஃபயர் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ரெண்டாவது ஸ்டார்வேஷன், ஃபியூலை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது. ஒரு 10 பாக்ஸ் இருக்கிற ஏரியாவில் 2 பாக்ஸ் எரியுதுன்னா பேலன்ஸ் 8 பாக்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த 2 பாக்ஸ் எரியுறதோட கட் ஆயிருமா? அதாவது பட்டினி போடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. எரியிற பொருளை விட்டுட்டு மற்ற பொருளை எடுத்துடணும். ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணுறது, அதாவது திணற அடித்தல். வீட்டில் சமைக்கும் போது திடீர்னு தீ பிடிச்சி எரியும், சிலிண்டர் ஆஃப் பண்ணிட்டு ஒன்று மூடி வச்சு மூடிடணும். ஸோ ஆக்சிஜன் கட் ஆகிட்டு ஸோ ஆஃப் ஆகிடும். 3ல் அந்த இடத்துல எது ரிமூவ் பண்ண முடியுமோ அதை ரிமூவ் பண்ண முடியும் சரிங்களா. எல்லா இடத்துலையும் தண்ணி ஊற்ற முடியாது. இப்போ எலக்ட்ரிக்கல் ஃபயராக பேனல் ரூம்லாம் இருக்காங்க, தண்ணி எடுத்து ஊற்ற முடியுமா? ஊற்ற முடியாது. அதுக்காக தான் ஸோ எந்தெந்த டைப்பில் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ ஃபயரை பற்றி பார்த்துட்டோம். ஃபயரில் டைப்ஸ் ஆஃப் ஃபயரை இப்போ பார்க்க போகிறோம். எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஃபயர் இருக்குது? ஃபயர் வந்து 4 டைப் இருக்குது. கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி சரிங்களா. கிளாஸ் ஏ ஃபயர் அப்படின்னா சாலிட் கம்பஸ்டபிள் மெட்டீரியல், எரியக்கூடிய திடப்பொருட்கள், எரியக்கூடிய பேப்பர், உட்டு, டேபிள், இது எல்லாமே கிளாஸ் ஏ ஃபயர். கிளாஸ் பி அப்படின்னா ஃப்ளேமபிள் லிக்யூட், எரியக்கூடிய திரவங்கள். அதுக்கடுத்து கிளாஸ் சி ஃப்ளேமபிள் கேஸஸ், எரியக்கூடிய வாயுக்கள். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எல்பிஜி கேஸ், ஹைட்ரஜன், இது எல்லாமே எரியக்கூடிய வாயுக்கள். அதுக்கடுத்து கிளாஸ் டி ஃபயர் கம்பஸ்டபிள் மெட்டல், எரியக்கூடிய உலோகங்கள். இப்படி 4 கேட்டகரியாக பிரிக்கணும். ஃப்ளேமபிள் லிக்யூட்ஸ், இப்போ பெட்ரோல் ஃபயர் ஆகிடுச்சு, வாட்டரை ஊற்றி அணைக்க முடியுமா? ஃபயர் வந்து கண்ட்ரோல் ஆகாது. ஸோ அதுக்காக ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபயர் பிரிச்சுட்டு ஸோ அதுக்கு என்னென்ன எக்ஸ்டிங்யூஷர் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃப்ளேமபிள் லிக்யூட்ஸ்லேயே 3 டைப் இருக்குது, கிளாஸ் ஏ, பி, சி அப்படின்னு. அது வந்து பெரிய டாபிக், நான் வந்து ஜஸ்ட்டு பேசிக்காமல் சொல்லிட்டு போயிடுறேன். ரொம்ப இதில் கிளாஸ் ஏயும் டியும் வந்து கம்பஸ்டபிள் மெட்டல், கம்பஸ்டபிள் மெட்டீரியல்னு சொல்லியிருக்காங்க. கிளாஸ் பி அண்ட் சி வந்து ஃப்ளேமபிள் லிக்யூட்ஸ், ஃப்ளேமபிள் கேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கம்பஸ்டபிளுக்கும் ஃப்ளேமபிளுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? கம்பஸ்டபிள்னா என்ன, ஃப்ளேமபிள்னா என்ன? கம்பஸ்டபிள் மெட்டீரியலுக்கு ப்ளாஸ் பாயிண்ட்டு 100 ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே இருக்கணும். ஃப்ளேமபிள் மெட்டீரியல் வந்து ப்ளாஸ் பாயிண்ட் வந்து பிலோ 100 ஃபாரன்ஹீட். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்ல போகிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு பேப்பர் இருக்குது, இந்த டேபிள் இருக்குது, இந்த டேபிள் எரியிறது தான். பட் ஆனால் இது வந்து தீ பட்டோன்னே எரிஞ்சிருமா? கொஞ்ச நேரம் அது ஃபயர் ஆகணும், அதுக்கப்புறம் தான் அது ஃபயர் ஆகும். ஆனால் பெட்ரோல் ஸ்பார்க் பட்டோன்னே ஃபயர் ஆகும். இன்னும் ஒரு சில ஃப்ளேமபிள் லிக்விட்ஸ்லாம் இருக்குது. ரூமோட டெம்பரேச்சர் வந்து 60 டிகிரி போயிடுச்சுனால ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நெருப்புங்கிறது தேவையில்லை, ஹீட் இருந்தாலே போதும். அதுதான் ஃப்ளேமபிள் அப்படிங்கிறது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் சரிங்களா.
கேஸாக இருக்கட்டும் லிக்விட்ஸாக இருக்கும். அதனால தான் அது வந்து ஃப்ளேமபுள்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மற்ற ரெண்டையும் கம்பஸ்டபிள் மெட்டீரியல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதான் டைப்ஸ் ஆஃப் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர். ஸோ இப்போ பார்த்துட்டிங்களே எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஃபயர் இருந்துச்சு, 4 டைப் ஃபயர் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்டிங்யூஷர் டிசிபி ஒவ்வொரு எக்ஸ்டிங்யூஷர்ஸ்லையுமே மென்ஷன் கொடுத்துருப்பாங்க அது என்ன டைப் ஆஃப் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் ஏபிசி. ஸோ ஏக்கு யூஸ் பண்ணலாம், பிக்கு யூஸ் பண்ணலாம், சிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி க்ரீன் சிக்னல் கொடுத்துருந்தாங்கன்னா எலக்ட்ரிக்கல் பேனலுக்கு யூஸ் பண்ணுங்கள், இல்லை யூஸ் பண்ணாதீங்க. மெக்கானிக்கல் ஃபோம் கிளாஸ் ஏ பி ஃப்ளேமபிள் லிக்விட்ஸும் கம்பஸ்டபிள் மெட்டீரியலுக்கும் மெக்கானிக்கல் ஃபோம் யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து வாட்டர் கிளாஸ் ஏக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். CO2 ஃப்ளேமபிள் லிக்விட்ஸ் எலக்ட்ரிக்கல் பேனல் ரூம். அந்த எக்ஸ்டிங்யூஷர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு எந்த எக்ஸ்டிங்யூஷர் வேணும்னு தெரிஞ்சுட்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இங்கே சின்ன ஒரு ஃபயர் ஆகிருக்கு, ஆனால் ஸ்டார்டிங்லேயே தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸ்டார்டிங்லேயே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உள்ளே வந்து பிளான்ல எல்லா ஏரியாலையுமே ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வச்சுருப்போம். அந்த இடத்துல என்ன ஃபயர் ஆகிருக்கு, இப்போ ஆயில் ரிலேட்டடாக ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா மெக்கானிக்கல் ஃபோம் யூஸ் பண்ணணும், இல்லை டிசிபி. அது ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்லேயே மென்ஷன் பண்ணியிருப்போம் அது என்ன டைப் ஆஃப் ஃபயரு. ஸோ அந்த ஸ்டிக்கரில் அது ஏபிசி உனக்கு மறந்துடுச்சு இன்கேஸ் ஏதோ பதட்டத்தில் ஏயா பியா சியான்னு தெரியல அப்படின்னா அதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏனா உட்டு பேப்பர் யூஸ் பண்ண, ஃப்ளேமபிள் லிக்விட்ஸ் சீனா கேஸ் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? மோஸ்ட்லி டிசிபி வந்து ஏபிசி வந்து எல்லா ஃபயருக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. பாஸ் மெத்தட், புல் த பின். ஃபஸ்ட்டு அதில் ஒரு பின் இருக்கும், சேஃப்டி பின் இருக்கும். ஸோ டாப்பில் இருக்கும் இல்லைன்னா சைடில் இருக்கும். அந்த பின்னை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கடுத்து எய்ம் த பேஸ் ஆஃப் ஃபயரை எய்ம் பண்ணணும். ரொம்ப தூரத்தில் இருந்தீங்கனாலும் ஃபயரை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ரொம்பவும் பக்கத்தில் போயிடக்கூடாது. ஒரு 8 to 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஃபயருக்கு பக்கத்தில் இருந்துட்டு எய்ம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து குவீஸ் த லிவரை குவீஸ் பண்ணணும். அதுக்கடுத்து ஸ்வீப் சைட் பை சைட். ஸோ சைட் பை சைடாக நீங்கள் வந்து எக்ஸ்டிங்யூஷர் ஆப்ரேட் பண்ணணும். டேரெக்டாக ஃபயரில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணாலும் ஸ்ப்ரெட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ஃபோர்ஸாக போகும். அதனால் கீழே இருந்து மெதுவாக சைட் பை சைடாக தான் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வந்து ஆப்ரேட் பண்ணணும். சரிங்களா? இதுதான் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் ஆப்ரேட் பண்ணுற ஒரு மெத்தேடு. ஜாக்கி பம்ப் என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரெஷர் மட்டும்தான் பில்டப் பண்ணும். 7 bar ப்ரெஷர் வந்து லைனில் வச்சுருப்போம். சரிங்களா? ஏன்னா ப்ரெஷர் டவுன் ஆச்சுனாலே ஜாக்கி பம்ப் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். மறுபடியும் ப்ரெஷர் கூடணுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜாக்கி பம்ப் வந்து ஆஃப் ஆயிரும். இதுதான் மெக்கானிக்கல் ஃபங்க்ஷனில் அந்த ஃபங்க்ஷன். அதுக்கடுத்து மெயின் பம்பு இன்னும் 4.5 bar கீழே வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காகவே அது ஆன் ஆயிரும் அந்த பம்பு. பட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகாது. மெயின் பம்ப் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுது. நம்ம உடனே போயிட்டு மேனுவலாக தான் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 bar கீழே வந்துச்சு அப்படின்னா டீசல் இன்ஜின் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். இதை ஃபுல்லாக ஃபயர் ஹைட்ரன்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து ஃபயர் அலாரம்ஸ். இதெல்லாம் பார்த்துருக்கீங்களாப்பா? இதெல்லாம் ஹீட் டிடெக்டர் மட்டும் தனியாக இருக்குது, ஸ்மோக் டிடெக்டர் மட்டும் தனியாக இருக்குது, ரெண்டு சேர்த்து மல்டி டிடெக்டராக இருக்குது. சரிங்களா? ஹீட் டிடெக்டர்னா ஹீட்டை டிடெக்ட் பண்ணிட்டு ஸோ அலாரம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்ப்ரிங்க்லரில் ஒரு பல்ப்பு மாதிரி இருக்கா, ரெட் கலரு, அது வந்து ப்ளூ வயலட் இது மாதிரி ஒவ்வொரு கலரில் இருக்கும். டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கலர் ரேஷியோ இருக்குது. ரெட் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் அந்த டிகிரி வந்து அது ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா அது பிளாஸ்ட் ஆயிரும். பிளாஸ்ட் ஆகிட்டு ஸோ இதுலேருந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணும் 2 மீட்டருக்கு ஜஸ்ட்டு. இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்க ஃபயரை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணும். சரிங்களா? அதுக்கடுத்து எம்சிபி, இது வந்து மேனுவல் கால் பாயிண்ட். உள்ள லைனில் நீங்கள் பிளான்ட் ஃபுல்லாக மேனுவல் கால் பாயிண்ட் இல்லாத ஏரியாவில் இப்போ நீங்கள் மேனுவலாக முன்னாடியே பார்த்துட்டு அப்படின்னா எம்சிபியை ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அலாரம் கொடுக்க ஆரம்பிச்சு. சேஃப் அசம்பிளி பாயிண்ட்னு சொல்லிட்டு நம்ம கம்பெனியில் 2 இடத்துல இருக்குது. கேட்டில், இந்த கேட்டில் இருக்கும், இன்னொரு கேட்டில் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா இன்கேஸ் எனி எமர்ஜென்சி, ஃபயராக இருக்கலாம் அல்லது நேஷ்னல் டிசாஸ்டராக இருக்கலாம், எனி எமர்ஜென்சி உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா சைரன் நமக்கு அடிக்க ஆரம்பிச்சிடும். சைரன் அடித்த உடனே 2 to 3 minutes நீங்கள் சேஃப் அசம்பிளி பாயிண்ட்டுக்கு வந்துடணும், எமர்ஜென்சி அசம்பிளி பாயிண்ட்டுக்கு. அந்த டைம் நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறது, இன்னொரு லைனில் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த டைம் இன்னொரு ஃப்ரெண்டை போய் பார்க்க போகிறது, இது மாதிரி ஆக்டிவிட்டியெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். ஸோ டேரெக்டாக சேஃப் அசம்பிளி பாயிண்ட்டுக்கு வந்துடணும். நம்மக்கிட்ட ஒரு 6 டீம் இருக்காங்க. கேட்டில் வந்து இன்றைக்கி வந்து எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி வந்து ஹெட் கவுண்ட் கொடுத்துருவாங்க. மார்னிங் வந்து இத்தனை பேர் பஞ்சு வச்சுருக்காங்க, இத்தனை பேர் விசிட்டர் வந்திருக்காங்க. ஸோ நம்மள்ட்ட வந்து இப்போ 550 பேர்னா 550 பேர் அந்த இடத்துல இருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. 550 பேர் பிளேஸில் இப்போ 5 பேர் மிஸ் ஆகிறாங்க அப்படின்னா அப்போ 5 பேர் யார் மிஸ் ஆகிறாங்க. ஸோ நம்மள்ட்ட ரெஸ்கியூ டீமுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டாங்கன்னா நம்மள்ட்ட ரெஸ்கியூ டீம் இருக்காங்க. ரெஸ்கியூ டீம் வந்து உள்ளே போய் வேறு யாரும் உள்ளே வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ரெஸ்கியூ பண்ணுவாங்க. இந்த டயத்தில் ஃபஸ்ட் எய்ட் டீம்னு தனியாக நம்மள்ட்ட ஒரு டீம் இருப்பாங்க. அவங்க வந்து யாருக்காவது அடிபட்டுருக்கு அப்படின்னா அவங்க ஃபஸ்ட் எய்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டீமும் வந்து ஒவ்வொரு ஒர்க்கு அவங்கவுங்க பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன கோஆப்ரேட் பண்ணணும்னா டேரெக்டாக அசம்பிளி ஏரியாவுக்கு வந்துட்டு ஸோ ஈவனாக வந்து நிற்கணும். ஒன்று நமக்கு வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க, அந்த மார்க் பண்ண பிளேஸில் நிற்கணும். அப்படி இல்லைன்னா ஈவனாக
10 பீப்புள்ஸ் அல்லது 20 பீப்புள்ஸ். ஸோ எந்த மாதிரி நிற்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து டேரெக்டாக போயிட்டு நின்றீங்கன்னா தான் அடுத்து நம்ம ஸ்டேஜுக்கு வந்து நம்ம இது பண்ண முடியும். சரிங்களா? ஃபயர் ஃபைட்டிங் டீம் வந்து உள்ளே ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபயர் அணைக்கிறதுக்கு உள்ளே போயிடுவாங்க. ஃபயர் ஃபைட்டிங் டீம் நமக்கு தனியாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தனியாக இருப்பாங்க, ஃபயர் ஹைட்ரண்ட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தனியாக இருப்பாங்க. இது ஃபயர் வந்து அதிகமாகிடுச்சு, கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கடுத்து நம்ம வந்து அவுட் சைடில் ஆம்புலன்ஸு, ஃபயர் சர்வீஸு, போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்துக்குமே இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இது எல்லாமே ஓவராலாக சம்டைம்ஸ் ட்ரையல் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ப்ராப்பராக இன்டிமேஷன் பண்ணிட்டு தான் பண்ணுவோம். சரிங்களா? இன்றைக்கி வந்து ஸோ எக்ஸாம்பிள் வந்து எவ்ரி மந்த் அல்ல 3 டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா டைமிங் கொடுத்துருவோம். இன்றைக்கி வந்து 5 மணிக்கு சைலண்ட் டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு சர்க்குலர் கொடுத்துட்டு டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அது வந்து பிஃபோராக இன்டிமேஷன் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் எனி எமர்ஜென்சி அப்படின்னா இன்டிமேஷன் இல்லாமல் சைலண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் பிஃபோராக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அலர்ட் பண்ணிடணும். வேறு ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காது இதில்? நெக்ஸ்ட் போயிடலாமா? அதுக்கடுத்து இன்சிடெண்ட்டுக்கும் ஆக்சிடெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், ஆக்சிடெண்ட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே அன்எக்ஸ்பெக்டட், அன்பிளான்டு ஈவெண்ட். ரெண்டுமே எதிர்பார்க்காமல் நடக்கிறதா. ஹியூமன் யாருக்காவது அடிபட்டுருக்கு அப்படின்னா அது ஆக்சிடெண்ட். அவங்க யாருக்குமே அடிப்படலை அப்படின்னா இன்சிடெண்ட். ஒரு காரில் போய் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, கார் மட்டும்தான் டேமேஜ் அப்படின்னா அது வந்து இன்சிடெண்ட். காரில் போனவருக்கு யாருக்கும் அடிபட்டுருச்சு அது அப்படின்னா ஆக்சிடெண்ட். இந்த ஆக்சிடெண்ட் நடக்குது, இன்சிடெண்ட் நடக்குதுன்னா ரெண்டு விஷயத்தால் தான் நடக்கும். ஒன்று அன்சேஃப் ஆக்ட், இன்னொன்று அன்சேஃப் கண்டிஷன். அன்சேஃப் ஆக்ட்னா என்ன? கேர்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணுறது. அன்சேஃப் கண்டிஷன்னா நான் கேட்ட கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது. அன்சேஃப் ஆக்ட். சேஃப்னா என்ன? பாதுகாப்பு. அன்சேஃப்னா பாதுகாப்பு இல்லாத. ஆக்ட்னா ஆக்டிவிட்டி. பாதுகாப்பு இல்லாமல் நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டி தான் அன்சேஃப் ஆக்ட். இதனால தான் அதிக ஆக்சிடென்ட் நடக்குது. அன்சேஃப் கண்டிஷன் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைகள். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் கேபிளை கீழே போட்டு போயிடுவேன், இல்லை தண்ணி கீழே சிந்தி இருக்கும், அதனால் இன்னொருத்தவங்க யாராவது அடிப்படலாம். இதுதான் அன்சேஃப் கண்டிஷன்ஸ். சரிங்களா? இந்த ரெண்டு விஷயத்தினால தான் கம்பெனியில் வந்து ஒரு ஆக்சிடென்ட்டோ இன்சிடென்ட்டோ நடக்குது. ஒரு ஃபயராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இது வந்து இனிஷியலாக இதனால தான் ஆரம்பிக்குது. நியர் மிஸ் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் மேலேருந்து விழுகுது, உங்கள் மேலே விழுகலை அப்படிங்கிறது நியர் மிஸ். ஜஸ்ட்டு நூலிலையில் மிஸ் ஆகிட்டீங்கன்னு சொல்கிறீங்களா, அதுதான் நியர் மிஸ். ஸோ நியர் மிஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா ஆக்சிடென்ட் இன்சிடென்ட்லாம் கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ ஏதாவது நீங்கள் நியர் மிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைன் லீடர், லைன் சூப்பர்வைசர், இல்லை நாங்கள் வரும்போது பிளான் ரவுண்ட்ஸ் வரும்போது கூட எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இது மாதிரி மெட்டீரியல் மேலே லிஃப்ட் பண்ணுறாங்க, கீழே நிற்கிறாரு, அது எப்போனா அந்த ரோப் கட்டாகி கீழே விழலாம், ஹெல்மெட்டும் போடலை, ஸோ பிபி யூஸ் பண்ணல. இன்னொன்று இவர் ஏறாரு ஒரு ஏணி, ஒரு சைடு தான் சப்போர்ட்டுக்கு, ஒரு சைடு சப்போர்ட் இல்லை, ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் ஓப்பனில் இருக்குது, இந்த கேபிள்ஸ்லாம் கீழே போட்டிருக்காங்க, இவர் வந்து ஹேமர் வந்து தூக்கி வீசுகிறாங்க, இந்த லேடி வந்து ஃப்ரண்டில் பார்க்காம சைடில் பார்த்துட்டு போகிறாங்க, முன்னாடி வந்து ஒரு பிட்டு இருக்குது, இங்கே வந்து ஆயில் ஸ்பில்லாக இருக்குது, ஒரு நீ மட்டும் அடிபட்டால் பரவாயில்ல, ஒரு நாள் இன்னொருத்தவங்க அடிபடக்கூடாது. நம்ம எல்லோரும் எப்படி சேஃபாக வர்றோமோ அதே மாதிரி சேஃபாக போகணும். பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. டேமேஜ் இன்சுலேஷன் ஓவர்லோடு அதிகமாக கொடுக்கக்கூடாது. வெட் கண்டிஷனில் நீங்கள் வந்து அப்புறம் லாக் அவுட் டேக் அவுட், லோட்டோ சிஸ்டம் சொல்லலாம். லாக் அவுட் டேக் அவுட் ஒரு மிஷினில் போய் ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் இந்த மிஷினில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த மிஷினை ஆஃப் பண்ணிட்டு டேக் போட்டுடணும். அப்போ தான் அந்த மிஷினை வேறு யாரும் வந்து ஃபஸ்ட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், செகண்ட் ஷிஃப்ட்டில் வரவங்க டக்குன்னு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டாங்க அப்படின்னா உள்ளே அடிபட்டுரும். மெக்கானிக்கல் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஐசோலேஷன் பண்ணுறது. ஸோ உள்ளே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா வேறு யாரும் ஆன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஒவ்வொரு இடத்த பொறுத்து பிபிஇ மட்டும் மாறும். சேஃப்டி பெல்ட் போடணும், லைஃப் லைன் போடணும், ஹெல்மெட் போடணும். ஸோ அந்த ஒரு விஷயங்கள். இப்போ கெமிக்கல் யூஸ் பண்ணுற அப்படின்னா ஃபுல் ஆப்ரேகான் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ க்ளோஸ் இந்த வந்து பிபிஇ மட்டும் அந்த என்ன ஆக்டிவிட்டி டிஃபன் பண்ணி பிபிஇ வந்து மாறும். யாருக்கா ஏதாவது கொஸ்டின்ஸ், டவுட்ஸ்?